உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு நாடான கிரீன்லாந்து மேலே அமெரிக்கா ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டுது? இப்போ கொஞ்ச நாளாக அமெரிக்காவுக்கும் கிரீன்லாண்டுக்கும் போர் நடக்கிற மாரி இருக்கு. அது எதனாலன்றதை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஞ்சாயத்து எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2019 ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது அதிகமாக நடக்கும். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே கிரீன்லாண்டை நான் வாங்க போகிறேன்றதை அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. இப்போ சில காலங்களாக நடக்கிற பருவநிலை மாற்றங்கள்னால கிரீன்லாண்டை சுற்றி உள்ள பகுதிகளில் பனி உருகிறது அதிகமாக இருக்குது. இதனால் ஆர்டிக் ஓஷனை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அங்கேருந்து ட்ரேடிங் பண்ண முடியும் எந்த கண்ட்ரி கிரீன்லாண்டை பவரில் எடுக்கிறாங்களோ. அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாண்டில் நிறையா மினரல்ஸ் இருக்குது. இதுக்காக தான் அமெரிக்கா கிரீன்லாண்டை வாங்கணும்னு துடிக்கிறாங்க. அந்த மினரல்ஸோடு சேர்த்து கிரீன்லாண்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டால் அந்த ஆர்டிக் ஓஷனையும் அவங்க தான் ரூல் பண்ண முடியுன்றதுனால இதுக்கு கிரீன்லாந்து மக்கள் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. டென்மார்க்கும் இதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த 2 நாட்டுக்கும் உள்ள பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்குது. சீனா, ரஷ்யா இந்த 2 நாடும் ஆர்டிக் ஓஷனில் ஆர்வத்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் சைனா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரீன்லாண்டில் பண்ணியிருக்கு.